சரி ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு நேற்றுக்கு பண்ண அந்த திங்ஸ் லைக் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து ரீகேப் கொடுக்குறேன், ஒரு தடவை நம்ம திரும்பி பண்ணலாம். ஓகேங்களா? ஷார்ட்டா. அண்ட் யாரும் ஒரி பண்ணிக்கோனா டிலே பற்றி. ஓகேங்களா? இன்னைக்கு கரெக்டாக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? அண்ட் கம்ப்ளீட்டாக யூஸ் எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம் இன்னைக்கு செஷனில். கிளியருங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் கம்ப்ளீட் ஐடியா அபவுட் யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். இன்னையோட செஷனோட அஜெண்டா அதுதான்ப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல வில் கோ அக்கார்டிங் டு த ரோட் மேப், ரவுட்டர் டாம் அண்ட் யூ ரியாக்ட் டு ஃபார்ம். ஓகேங்களா? வில் கோ ஆன் த ஆர்டர் சீக்வன்ஸ். ஓகேங்களா? அண்ட் வில் ஆல்சோ கண்டினியூ அவர் ப்ராஜெக்ட். Just give me a second. இங்கே இருக்குப்பா. சரி ஓகே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரியாக்ட் ஊக்கில் இருக்கும். கரெக்டுங்களா? ஊக்ஸில் இருக்கும். ஸோ ரியாக்ட் ஊக்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், இட் இஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் வாஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ரியாக்ட் ஊக்கு. அதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஊக் தான்ப்பா. ஓகேங்களா? நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஊக் வந்து பார்த்தீங்கன்னா 80% you'll do it, you'll use it for 80% இந்த ஊக்கு யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த யூஸ் ஸ்டேட்டை. நீங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எடுத்து பார்த்தாலும் யூ வில் ஹேவ் திஸ். ஓகேங்களா? இது வந்து 20% சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்கும். யூஸ் ரெஃப், யூஸ் ரெடியூசர், யூஸ் கண்டெக்ஸ்ட், இந்த நிறைய ஊக்ஸ் இருக்கு. நம்ம எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? இப்போதைக்கு இனிஷியலா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரியாம யூ ஷுட் நாட் எவர் லைக் யூ வில் நாட் பி ஏபிள் டு பில்ட் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ஊக்கா. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம 2 days நேத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுக்கு யூஸ் ஸ்டேட் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணோம். நான் திரும்பியும் வந்து ஐ கோ த்ரூ இட்டா ஒரு தடவை. ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டு விஷயம் பார்த்துருந்தோம். ஒன்று ஆன் கிளிக் அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னதுப்பா, ஆன் சேஞ்ச். கிளியருங்களா? ஆன் கிளிக் எதுக்கு? டு ஹேண்டில் கிளிக்ஸ். கரெக்டுங்களா? பட்டன் மேலே இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூ யூஸ் ஆன் கிளிக். ஆன் சேஞ்ச் எதுக்குப்பா? ஒய் டு வி நீட் ஆன் சேஞ்ச்? எதில் யூஸ் பண்ணோம் நேற்றுக்கு? சூப்பர், இட்ஸ் ஆன் த இன்புட். கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டு ஈவெண்ட் ஹேண்ட்லிங்க்கு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ யூஸ் ஸ்டேட்னா என்ன அப்படின்றத நான் நார்மலாக சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணல, நார்மல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஐ அப்டேட் ஆகாது, வேரியபிள் ஒன்லி வில் கெட் அப்டேட்டட். கரெக்டுங்களா? ஸோ வென் யூ வாண்ட் த யூஐ அண்ட் த வேரியபிள் ரெண்டுமே அட் அ டைம் வித்தவுட் ரீஃப்ரெஷிங் அப்டேட் ஆகணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னது? யூஸ் ஸ்டேட். ஓகேயா? யூஸ் ஸ்டேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு கிரியேட் லோக்கல் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? நார்மல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? வேரியபிள் அப்டேட் ஆகும், பட் யூஐ வந்து அப்டேட் ஆகாது வித்தவுட் ரீஃப்ரெஷிங். சரி ஓகே. எப்படி இந்த லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள். நீங்க என்ன மாதிரி வேரியபிள்ஸ் வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட், வேர், கான்ஸ்ட் எதுனாலும் போட்டுக்கலாம்ப்பா இங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எதுனாலும் இருக்கலாம். லெட், வேர், கான்ஸ்ட். ஓகேங்களா? அண்ட் இங்க வந்து ரெண்டு பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? இதுதான் லோக்கல் ஸ்டேட் வேரியபிளோட பேருப்பா பேசிக்கா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் அப்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? அண்ட் இது ரெண்டு எங்க இருந்து வருது? இட்ஸ் கமிங் ஃப்ரம் யூஸ் ஸ்டேட். கிளியரா? இன்கேஸ் வேரியபிளுக்கு வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும்னா இங்க 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 என்ன வேணா கொடுத்துக்கலாம். இந்த சின்டாக்ஸ் வரைக்கும் கிளியராப்பா? ஃபர்ஸ்ட் என்னால ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ண முடியுது.
எதுக்கு யூஸ் ஸ்டேட் வேணும் அப்படின்றது புரியுதுங்களா? அதுல எல்லாருமே கிளியர் தானே? சின்டாக்ஸ் அண்ட் யூஸ் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பொறுமையா ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ்குள்ள வரலாம். டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு விஷயம் இருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இனிஷியல் ஸ்டேட் பா. இனிஷியல் ஸ்டேட் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா நீங்க பேசிக்கா யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேரியபிளுக்கு என்னெல்லாம் அசைன் பண்ணலாம். ஒரு இன்டீஜர், பூலியன். ஏன்னா இது வந்து சி பிளஸ் பிளஸோ இல்ல ஜாவாவோ கிடையாது. கரெக்டா? நீங்க சார்ன்னு போட்டா ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும், இன்ட்னு போட்டா இன்டீஜர் மட்டும் தான் அசைன் பண்ணணும். நீங்க லெட்னு போட்டு என்ன வேணா வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். கரெக்டா? இட் மேபி அரே, காம்ப்ளெக்ஸ் டைப்போ இல்லைன்னா பிரிமிட்டிவோ எதுனாலும் இருக்கலாம். இன்டீஜர் இருக்கலாம், பூலியன் இருக்கலாம், எது வேணா நீங்க அசைன் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த இனிஷியல் வேல்யூ என்னவெல்லாம் இருக்கலாம், இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இங்கே இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், அரேவா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? நான் முக்கியமானது மட்டும் எழுதியிருக்கேன். கரெக்டா? இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஸோ இன்டீஜர், பூலியன், ஸ்ட்ரிங் இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஏன்னா எல்லாமே டேரக்டா இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? when you come when you are coming to arrays and objects தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். கிளியரா? சரி, நம்ம அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் என்னது, இந்த செட்டர் ஃபங்க்ஷன். வாட் இஸ் திஸ் செட்டர் ஃபங்க்ஷன்? எதுக்கு இந்த செட்டர் ஃபங்க்ஷன் தேவைப்படுது? டு அப்டேட் த லோக்கல் ஸ்டேட் வேரியபிள். இவ்வளவுதான் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ இப்போ இந்த செட்டர் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவீங்க, செட் வேல்யூஸ் அப்படின்னு தான் கால் பண்ணுவீங்க. இங்க இருக்குங்களா, இங்க நீங்க பாஸ் பண்றீங்கல்ல, இங்க பாஸ் பண்ணக்கூடியது என்னது, இது ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு வகையா இருக்கலாம்ப்பா. இந்த ஆர்குமெண்ட் ரெண்டு வகையா இருக்கலாம். ஒன்னு என்னது, இட் கேன் பி நார்மல் வேல்யூஸ் ஆர் அ கால் பேக் ஃபங்க்ஷன். ரெண்டுத்துல எதுனாலும் இருக்கலாம்ப்பா. இது ரெண்டு என்னன்னு நான் சொல்லல, பட் இது வரைக்கும் புரியுதுங்களா? இங்க இருக்க கான்செப்ட் அண்ட் இங்க இருக்க கான்செப்ட், இவ்வளவுதான் டெர்மினாலஜிஸா இருக்கு அந்த சின்டாக்ஸ்குள்ள. இப்ப கோடுக்கு வரலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். நான் ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, இது கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணுவீங்க, செட்டர் ஃபங்க்ஷன் செட். அண்ட் முக்கியமான கான்செப்ட் என்னது, செட்ன்றது கன்வென்ஷனா, இட் இஸ் கம்பல்சரியா, எஸ் ஆர் நோ, மேண்டேட்ரியா செட்ன்ற வேர்ட் போடுறது? இங்க இப்படி கூட போடலாம்ல. ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, பட் என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் பா. ஓகேங்களா? எல்லாரும் செட் 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 போட்டு பழகிட்டாங்க. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி, புரியுதுங்களா? ஸோ டெஃபினட்டா என்ன பண்ணணும், யூ ஷுட் ஆட் செட். நீங்க எந்த கோட் பேஸ் காமனா எங்க எடுத்து பார்த்தாலும் தேர் வில் பி செட்னு தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு செட்டர் ஃபங்க்ஷனுக்கு செட்ன்ற ப்ரிஃபிக்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதோட வேர்டு வந்து கேப்ஸ்ல ஆரம்பிச்சு மீதி இருக்க வேர்டு அப்படியே இருக்கணும். கிளியருங்களா? இதான் வேற நேமிங் கன்வென்ஷன் ஃபார் செட்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணீங்களோ அப்படிதான் கால் பண்ண போறீங்க. எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம், ஏன்னா இது சென்டர் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்டேட் பண்ணா என்ன பண்றது, val பிளஸ் 1 இப்படி பண்ணீங்கன்னா அப்டேட் பண்றது. ஸோ இப்படி நீங்க பாஸ் பண்றீங்கல்ல, இந்த ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு வகையா பாஸ் பண்ண முடியும். ஒன்னு என்னது, இட் இஸ் நார்மல் டைரக்ட் வேல்யூ. இப்ப நம்ம இங்க பண்ற டைரக்டா கால் பேக் ஃபங்க்ஷனா, லைன் நம்பர் 17ல. சூப்பர், இட் இஸ் டைரக்ட். கரெக்ட்டுங்களா? ஓகே, டைரக்டா பண்ணா என்ன யூஸ் இல்ல, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ்? டைரக்ட்னா அந்த வேர்ட்லயே இருக்குப்பா. டைரக்டா வேல்யூ என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு புதுசா இருக்க நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வேல்யூவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிளியருங்களா? இதுதான் டைரக்ட்ல இருக்க பிரச்சனை. இன்கேஸ் எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூஸோ வேணும் அப்படின்றது, உங்களுக்கு ஒரு இன்ட் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? மோஸ்டா இந்த இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன்ஸ் இதுல எல்லாம் ப்ரீவியஸ் வேல்யூ எல்லாம் வராது. இந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா. மோஸ்டா அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளியரா? அங்க மட்டும் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வேணும்ன்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா?
ஸோ நீங்க சின்ன ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். மேபி அந்த இன்டீஜர்ல தேவைப்படலாம், ஓகேங்களா, பட் அதுவுமே ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் தான். ஆக்சுவலா நீங்க இந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ற வே போறதே ரேர் தான், ஓகேங்களா. ஏன்னு அப்புறமா சொல்றேன், நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் சொல்றேன். பட் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எக்ஸாம்பிளுக்கு இதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி கொடுப்பீங்க? இது அப்டேட் பண்ணணும்னா நீங்க செட்டர் ஃபங்க்ஷனை வச்சு மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் அலோன்றத வந்து ஹாய்ன்னு மாத்துங்க பார்ப்போம். ஜஸ்ட் சின்டாக்ஸா கூட போடுங்கப்பா கோட்ல, சரி சாட் பாக்ஸ்ல. இங்க இருக்க கொஸ்டின் புரியுதா? இங்க இருக்க வேலை எனக்கு வந்து இப்ப வேல்யூ இப்படி இருக்கு, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அலோன் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ எனக்கு இது எப்படி மாத்தணும்னு நினைக்கிறேன், ஹாய்ன்னு மாத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி மாத்த முடியும்? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு மாத்தணும்ப்பா. இப்ப வேல்யூ வந்து அலோல தானே இருக்கு, இது இப்படி மாத்தணும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, செட் வேல் கால் பண்ணா மாறிடுமா? அப்ப நான் ஆர்குமெண்ட்டா என்ன பாஸ் பண்ணணும்பா? சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, டபுள் கோட்ஸ்ல ஹாய்ன்னு மாத்தணும், புரியுதுங்களா? ஜஸ்ட் அது எக்ஸாம்பிளுக்காக காட்டினேன். இது நீங்க ஒரு நார்மல் வேரியபிளாவே அசைன் பண்ணுங்கப்பா, புரியுதுங்களா? இப்போ இப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு இல்லை, நார்மலா எப்படி இருக்கும்? இங்க என்ன போட்டிருக்கீங்க, கான்ஸ்ட் இஸ் ஈக்குவல் கான்ஸ்ட், இங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க, வேலை இஸ் ஈக்குவல் டு என்னது, இங்க என்ன வேல்யூ இருக்கு, ஹலோ, கிளியரா? ஆனா நீங்க நார்மல் வேரியபிள் அப்டேட் பண்ற மாதிரி அப்டேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லைன்ல நான் வந்து வேல் இஸ் ஈக்குவல் டு அலோன் போட்டுக்கிறேன், வேல் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு போட்டுக்கிறேன் அப்படின்றது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா இது நார்மல் வேரியபிள் கிடையாது, திஸ் இஸ் அன் லோக்கல் ஸ்டேட் வேரியபிள். அப்டேட் பண்ணா எப்படி அப்டேட் பண்ண முடியும்? இந்த ஃபங்க்ஷனை வச்சு மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். அப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்க வேல்யூவை பாஸ் பண்ணிக்கணும், கிளியரா? இஃப் இட் இஸ் அன் இப்போ இங்க நான் இப்போ திரும்பி சொல்றேன், திரும்பி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வேலை வந்து ட்ரூன்னு வச்சிருக்கேன்ப்பா, இப்போ எனக்கு இதை ஃபால்ஸா மாத்தணும். அப்ப எப்படி அசியூம் பண்ணோம், கான்ஸ்ட் வேல் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கு, இப்போ ட்ரூ இருக்கு. இப்போ நான் இதை ஃபால்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பட்டன் கிளிக் பண்ணும் போது இல்லப்பா வேல் இஸ் ஈக்குவல் டு இல்ல, ஓகேங்களா? you can directly pass it, you can directly pass it false, ஓகேங்களா? is equal to okay, பட் டைரக்டாவே நீங்க பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்க காட்டு, ஒரு வாட்டி இதை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இன்ஸ்பெக்டர் ரன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட். முதல்ல ட்ரூவா இருந்தது, கிளிக் பண்ணோடனே ஃபால்ஸா மாறிடுது. 4 தடவை கிளிக் பண்ணியிருக்கோம் பாருங்க, 4 தடவை கிளிக் பண்ணிருக்கோம். திரும்பி கிளிக் பண்ணாலும் இட் வில் பி சேம் தான், தெரியுதுங்களா? கிளியரா இது? ஸோ நான் எப்படி ஒரு ஸ்ட்ரிங் அப்டேட் பண்ணி காட்டினேன், ஸ்ட்ரிங் அப்டேட் பண்ணி காட்டட்டுமா? ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணும், அலோ தானே வச்சிருந்தோம். ஹலோ, இங்க நான் என்ன சொன்னேன், இதை கிளிக் பண்ணும்போது இதை பாருங்க, அலோன் தான் இங்க இருக்கு, தெரியுதுங்களா? கிளியரா? 5 தடவை கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு இதுல வந்து நீங்க அப்படியே ஆர்டர் தான் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டீஜர் பூலியன் ஸ்ட்ரிங் காட்டிட்டேன், கிளியருங்களா? நெக்ஸ்ட் இப்போ அரேக்கு வரலாமா? அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு அரே கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேயே காட்டுறேன், இங்கேயே ஷோ பண்றேன். ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் an empty array.
இப்போ இது என்னது, லெட் கான்ஸ் ஈக்குவல் டு ஒரு அரே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த அரேல நான் ஏதோ ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆன் கிளிக்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க போடணும். சிங்கா இருந்தா சிங்கா தானே போடுறோம், நம்பரா இருந்தா நம்பரா போடுறோம். அப்ப இங்க அரே இருக்குன்னா அரே தானே போடணும். ஸோ இந்த அரேல இப்ப நான் வந்து 1 2 3 4 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா ஹலோ, இது என்னது, இது என்னவே டைரக்ட் அப்ரோச். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும், இனிஷியலா எம்டி அரேவா இருந்தது என்ன ஆகும், இதை கிளிக் பண்ணும் போது இது அப்டேட் ஆயிடும். சரி செக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ கன்சோல் ஆஃப் ஆல் திஸ். தெரியுதுங்களா? இது வரைக்கும் கிளியராப்பா? சேம் லைக் ஆப்ஜெக்ட்பா. ஆப்ஜெக்ட்லையும் ஃபர்ஸ்ட் நான் டேரக்ட் வே சொல்லிடுறேன், ஏன்னா அந்த கால் பேக் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டேரக்ட் அப்ரோச் சொல்லிடுறேன். டேரக்ட் அப்ரோச் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணும், இப்படி கிரியேட் பண்றீங்க, இதான் நார்மல் கன்வென்ஷன். லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் இது அப்டேட் பண்ணும். நான் இங்க வந்து நேம் ஆட் பண்ணும், எப்படி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். டேரக்ட் அப்ரோச்ல இந்த ஆப்ஜெக்ட் குள்ள நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஏதோ போடுறோம்னு நினைக்கிறேன். மேபி நான் இதை எப்படி அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வேல்யூ டைரக்டா. நான் சொல்லிட்டேன்ல இது லோக்கல் ஸ்டேட் வேரியபிள்ப்பா. இது அப்டேட் பண்ண நம்மளுக்கு என்ன தேவை, செட்டர் ஃபங்க்ஷன். செட்டர் ஃபங்க்ஷன் இல்லாம நம்மளால இதை அப்டேட் பண்ண முடியுமா? இல்ல எனக்கு ஃபுல் சின்டாக்ஸா சொல்லுங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது இங்க இருக்க எம்டி ஆப்ஜெக்ட் இப்படி மாறணும். சூப்பர். இட் should be set value இந்த ஆப்ஜெக்ட். கரெக்ட்டுங்களா? கிளியரா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆக்சுவலி என்னன்னா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதே should be key தான். அதான் இருக்கு. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம். இங்க பிரச்சனையா? இங்க பாருங்க, கன்சோல் லாக்ல கிளிக் பண்ற எம்டியா இருக்கு. கிளியரா? இப்ப டைரக்டா அப்டேட் பண்றத யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது எல்லாமே என்ன அப்ரோச், டைரக்டா நம்ம ஒரு லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்றதுக்கு செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா அப்டேட் பண்றோம். அது வந்து என்னவா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், அரேஸா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம். அரேனாலும் எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு, ஆப்ஜெக்ட்னாலும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த செட்டர் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி அப்டேட் பண்ணணும் டைரக்டா அப்படின்றது சொல்லியாச்சு. இப்போ எங்க இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்க வந்து ரெண்டு இருக்குப்பா. இனிஷியலா நேம்னு ஒன்று இருக்கு அண்ட் something like order or something like that. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நேம் வேற என்ன இருக்கலாம், சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு வேல்யூ இருக்குப்பா அந்த ஆப்ஜெக்ட்ல. அந்த யூசரோட நேம் அண்ட் சிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இந்த நேமை மட்டும் அப்டேட் பண்றீங்க, அப்ப என்ன ஆயிடும், கிளிக் பண்றேன், ரெண்டு இனிஷியல் எப்படி இருக்கு, நேம் சிட்டி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, நேமை மட்டும் அப்டேட் பண்றீங்க, அப்ப என்ன ஆயிடும், சிட்டி வந்து என்ன ஆயிடும், இட் வில் கோ ஆஃப். கரெக்ட்டுங்களா? ஆனா எனக்கு இங்க என்ன தேவை, அந்த அரே அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ப்ரீவியஸ் வேல்யூவும் தேவை. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்ஸ்ல என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் அதர் வே. என்ன வே இருக்கு, அதர் ஆப்ஷன், இட்ஸ் யூசிங் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைப்பா, நீங்க வந்து பயப்படவே வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரை டு ஜஸ்ட் டேக் திஸ். ஃபர்ஸ்ட் கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு
இன்னொரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்றது. கரெக்டா? அதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாதீங்கப்பா. ரிட்டர்ன் போட்டால் இன்னும் நீங்கள் நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் யூஸ் திஸ் ஓப்பன் கலிக் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டா, தென் ஜஸ்ட் புட் திஸ். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் இதை வாங்கணும்னா இங்கே ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா. இங்கே நான் சும்மா ஏதோ ஐட்டம்ஸ் ஏதோ ஒன்று போடுறேனே, சும்மா ஏதோ ஒன்று போடுறேன். இங்கே என்ன கிடைக்கும்? ரெண்டுமே கிடைக்கும். தெரியுதுங்களா? இங்கே நீங்கள் 10 ஐட்டம்ஸ் வச்சிருந்தாலும் என்ன ஆகும்? நீங்கள் அந்த மேப் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? மேப்பை கோரிலேட் பண்ணிக்கோங்களேன். மேப் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஆர்குமெண்ட்ல வில் கெட் ஆல் தோஸ் திங்ஸ் இல்ல, சேம் அதே மாதிரி கிடைக்கும்பா. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ஞாபகம் இருக்கா? இந்த இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 3 டாட் போட்டு இப்போ ஐட்டம்ஸ்ல ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் இட் அவுட். அப்ப இங்க இருக்க எல்லாமே வந்துடும். அதுல நேம் மட்டும் நீங்க அப்டேட் பண்றீங்க. நேம் மட்டும் என்ன பண்றீங்க? யூஆர் அப்டேட்டிங் இட். இப்ப புரியுதுங்களா? இட்ஸ் நாட் டைரக்ட், இட்ஸ் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். எப்பயுமே ப்ரீவியஸ் வேல்யூ அந்த இனிஷியலா இருக்க ஸ்டேட்ல எனக்கு ரெண்டுமே வேணும், ப்ரீவியஸா இருக்கிறது வேணும், நான் புதுசா அப்டேட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் யூ ஹேவ் டு கோ திஸ் கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே ஓகே, நான் திரும்பியும் சொல்றேன். ஒரு வாட்டி கிளிக் பண்ணி காட்டிடுறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இனிஷியலா இப்போ வந்து ஓகே அப்டேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க வில் ரீஃப்ரெஷ் இட். ரெண்டு இருக்கு பாருங்க, நேம் அண்ட் சிட்டி இருக்கு. இப்போ கிளிக் பண்றேன், தெரியுதுங்களா? நேம் வந்துடுச்சு, சிட்டி அப்படியே இருக்கு. கிளியரா? ஸோ நான் திரும்பி சொல்றேன். இந்த இடத்துல இப்போ அப்டேட் பண்றதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன்ப்பா. log off items first. தெரியுதுங்களாப்பா? ஃபர்ஸ்ட் ஓகே, மேபி ஐ வில் ரீஃப்ரெஷ் இட். கிளிக் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வருது. நான் ஸ்ப்ரெட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஃபார் லூப் மாதிரி பண்ணும்பா. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ இங்க கன்சோல் லாக் பண்ணா அந்த ஐட்டம்ஸ்ல வரக்கூடியது இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்பி 3 டாட் போட்டு அந்த ஐட்டம்ஸ்னு கால் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஐட்டம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஓகே, நான் அந்த இது சின்டாக்ஸே சொல்றேன். ஐட்டம்ஸ்ல இப்போ நான் வந்து நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் டு அலோ. கிளியரா? அது இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுல என்ன டவுட் வருது அப்படின்னா இந்த 3 டாட் போட்டு ஐட்டம்ஸ் என்ன பண்ணணும்னா இதுதான் ஐட்டம்ஸ்ப்பா, இதுதான் ஐட்டம்ஸ். இது ஒரு ஃபார் லூப் மாதிரி ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது எப்படி வரும்னு சொல்றேன். அவுட்புட் நல்லா பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க அவுட்புட். ஸோ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் வரும். இங்க எது தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த நேம் வரும். சாரி, ஃபர்ஸ்ட் சிட்டி வந்துடும். சிட்டி வந்து அங்க என்ன இருக்கோ அப்படியே உட்காந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வில் கெட் திஸ் நேம். இந்த இடத்துல நேம் வருதுங்களே, அது நீங்க ஆல்ரெடி என்ன பண்றீங்க? இங்க ஜஸ்ட் சேஞ்சிங் இட். கரெக்ட்டுங்களா? சேஞ்ச் நேம் வந்து நீங்க அலோன் சேஞ்ச் பண்றீங்க. அப்ப நேம் வந்து வராது, அதுக்கு பதிலாக நீங்க ஆட் பண்ண புது வேல்யூ நீங்க என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? அலோ அப்படின்றது ஆட் பண்ணிருக்கீங்களா? தட்ஸ் ஆல் யூ வில் கெட் திஸ் அவுட்புட். இங்க இன்கேஸ் 10-15 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நேமை தவிர்த்து யாப் சம்திங் லைக் அமௌண்ட் இது வச்சுமா ஒரு 4-5 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்ப என்ன ஆகும்? ஃபார் லூப் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நேம் நீங்க அப்டேட் பண்றீங்க. மீதி என்னென்ன இருக்கு? சிட்டி இருக்கு, அடுத்து அமௌண்ட் இருக்கு. தெரியுதுங்களா? யூ வில் கெட் ஆடட், அமௌண்ட் ஆட் ஆயிடும். கிளியரா இது? இப்ப ஸோ ஸ்ப்ரெட் பண்றது இந்த 3 டாட் வந்து இந்த அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க எல்லாமே வந்துடும். நீங்க எதை அப்டேட் பண்றீங்களோ அதை தவிர்த்து. ஸோ புரியுதுங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ என்ன ஆகும்? 2 இங்க வந்துடும், மீதி இருக்கிறது மட்டும் அப்டேட் ஆகும். ஸோ ஒரு தடவை நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்டேட் பண்ணும்போது இந்த பிராக்கெட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கிட்டேன் பிராக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 3 டாட் போட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஐட்டம்ஸ். ஓகே, ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
கமா பிளஸ் இங்க நம்ம எதை அப்டேட் பண்றோம்னு நினைக்கிறோம், நேம். கிளியரா? அப்ப சிட்டி மட்டும் வந்துடும். இன்கேஸ் இங்க நான் 3 வச்சிருக்கேன்னா நேம் சிட்டி அமௌண்ட் வச்சிருக்கேன்னா நேம் லைக் சிட்டி அண்ட் அமௌண்ட் வந்துடும், நேம் மட்டும் அப்டேட் ஆகும். ஒரு அடி பார்த்துடலாமா அதை? தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 இருக்கு. ஒரு வாட்டி கிளிக் பண்றேன், என்ன ஆகுதுப்பா தெரியுதுங்களா? நேம் மட்டும் அப்டேட் ஆகுது, ப்ரீவியஸா இருக்கிறது இதுவாகல. இதே நான் டேரக்டா பண்ணிருந்தேன் என்ன ஆகும், இனிஷியலா இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு புதுசா போறது அப்படியே அங்க போயிட்டு ஜாயின் ஆயிடும். ஸோ அப்போ இந்த சிட்டி அமௌண்ட் காணாம போயிடும் when you use direct approach. இப்போ கிளியரா எதுக்கு கால் பேக் தேவைப்படுது, அந்த ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்றது சிண்டாக்ஸ் புரியுதுங்களா? 3 இப்ப அப்டேட் பண்ற நேம தவிர்த்து நீங்க இருக்க அந்த சிட்டி அமௌண்ட் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆபரேட்டருக்குள்ள இருக்கணும், ஐட்டம்ஸ்க்குள்ள இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. சரி, இனிஷியலா நீங்க ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கூட, ஏதோ இப்படி போட்டிருக்கீங்கன்னா கூட என்ன ஆகும்னா இது ரெண்டும் இங்க வந்து இதுவாயிடும். நேம் மட்டும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஹாய்ல இருந்து ஹலோவா மாத்திருக்கீங்க. ஸோ எவ்ரி டைம் கால் பேக் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணுவோம். கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஏன் நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட பர்பஸே நம்மளுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வேணுன்றதுக்காக தான் நம்ம கால் பேக் யூஸ் போறோம். ஓகே. இதுங்க இப்போ இது ரெண்டுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் வித் அரேஸ்பா. இப்போ அரேஸ்லயும் நீங்க வந்து கால் பேக்ஸ் போகலாம். இப்போ அரேஸ் போலாமா? மேபி ஒரு புது ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாமா? யூசர் சும்மா ஒரு யூசர்னு போட்டுக்கலாம். எடி போடணும், செட் யூசர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்டேட்டா ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா வந்து இதாக வச்சுக்கலாம். ஸோ ஆன் கிளிக் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். சரி ஓகே, நார்மலாக அப்டேட் பண்ணி காட்டுறேன். சாரி, வந்து 1 2 3 4 அப்படின்ற போட்டேன்னு வச்சுக்கோங்க. சாரி சாரி, இதில் எம்டியா இருக்கு. இதை கிளிக் பண்றோம் அப்படின்னா மாறுது. இது வந்து டைரக்ட். ஓகேங்களா? எனக்கு இப்போ நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க இருக்கிற இப்போ நெக்ஸ்ட் நான் இங்க வந்து ஒரு வாட்டி இதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்றேன் பாருங்க. தெரியுதுங்களா? ப்ரீவியஸா இருக்க வேல்யூவே இல்லை பாத்தீங்களா? 4 போயிடுச்சு. பிகாஸ் நான் 4 ரிமூவ் பண்ணி டேரக்டா அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், you have to use a callback functions. ஸோ ஒரு ஓப்பன் கலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுங்கப்பா. இந்த பிராக்கெட்ஸ்ல இந்த பிராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. this take items அவர் ஏதோ பேர் போட்டுக்கோங்கப்பா, பேர் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதே சிம்பிள்ஸ் இங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சேம் ஓகேங்களா?
then put 3 dots, items, then add you whatever you want. I want இந்த நம்பர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? 1 2 3 இருக்கு, நம்பர் ஆட் ஆயிடுச்சு. சரி, கிளியரா? ப்ரீவியஸா இருக்க வேல்யூஸ் வருது பாருங்க. கிளியரா? கிளியரா? ஐ திங்க் இப்போ எங்க கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் கோ வித் யூஸ் எஃபெக்ட்டுங்களா? சின்ன ரீகால் பார்த்து சினாரியோ எப்போ யூஸ் பண்ணணும் மட்டும் சொல்றீங்களா? இந்த மாதிரி கால் பேக் ஃபங்க்ஷன் சினாரியோ என்ன மாதிரி டைம்ல யூஸ் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றீங்களா? நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஃபார்ம் நம்ம பில்ட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. அதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் வேணும் அப்படின்னா யூல் யூஸ் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ். நேற்றுக்கு நம்ம ஒரு யூசர் ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணோமே. ஆமாங்க, ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட வேல்யூஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணனும்னா இந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. பட் மோஸ்டா நீங்க யூஸ் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு ரேர் கேஸ் தான். ஓகேங்களா? ஓகேங்க. ஏன்னா கிளைண்ட் சைடில் எதுவுமே பெருசாக இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நிறைய சினாரியோஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப 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 சின்ன சின்னதாக மைன்யூட்டாக பண்ணும்போது, புரியுதுங்களா? ஒரு ஃபியூச்சரில் சின்ன விஷயத்தில் உங்களுக்கு இது தேவைப்படும், ப்ரீவியஸையும் சேர்த்து வச்சு நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் யூல் யூஸ் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு சினாரியோ பில்ட் பண்ணியிருந்தேன், புரியுதுங்களா? சும்மா நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ப்ரீவியஸாக இருக்க மாதிரி. பட் இது ரியல் டைமில் இருக்காது, பட் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட். ஓகேங்களா? யூஸ் ஸ்டேட் பார்த்த மாதிரியே அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கு வரலாம், இந்த விஷயத்துக்கு நம்ம கடைசியாக வரலாம். ஓகேங்களா? வில் ஃபர்ஸ்ட் கவர் அப் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் வில் கம். Why do we need this use effect அப்படின்றது பாருங்க. யூஸ் எஃபெக்ட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷனா சொல்றேன், டெஃபினேஷனை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரியல் டைம் சினாரியோ என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லாஜிக், ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லாஜிக் யூ வாண்ட் டு எக்ஸிக்யூட் இட் ஆஃப்டர் த ரெண்டரிங். ஓகேங்களா? ஸோ நான் எழுதுறேன் பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு execute any logic after the component that is rendered. தெரியுதுங்களா? ஸோ இதான் டெஃபினிஷனு. நான் என்னன்னு சொல்றேன். ஸோ என்ன லாஜிக் ஒன்றா இருக்கலாம், என்ன லாஜிக் அது இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன லாஜிக்ஸ் அப்படின்னு போட்டு கேட்டிங்கன்னா, இட் கேன் பி சம்திங் லைக் டாம் மேனிப்புலேஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? இட் கேன் பி அன் ஏபிஐ காலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஆர் எனி லாஜிக், எனி கஸ்டம் லாஜிக். ஓகேங்களா? இருக்கலாம். ஆனால் எனக்கு காம்பனன்ட் வந்து ரெண்டர் ஆயிடணும்ப்பா. ஓகேங்களா? இதோட ரியல் டைம் சினாரியோ சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்து இந்த சின்ன ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணிக்கோங்க, என்ன யூஸ் எஃபெக்ட்னா எதுக்குன்னு சொல்லிட்டு. இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரியல் டைம் சினாரியோ பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்ஸ்லையும் இருக்கும் மோஸ்ட்டாக. இப்போ நீங்கள் ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு ஏபிஐ கால் நடக்குது இந்த இடத்துல, யூல் பி ஏபிள் டு சி அந்த, தெரியுதுங்களா, ஏபிஐ கால் நடக்குது அண்ட் திஸ் டேட்டா இஸ் கெட்டிங் ரெண்டட். எப்படி ரியல் டைம் வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஏபிஐஸ்னா என்ன, டேட்டாஸ்னா என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நம்ம இப்போ பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் வந்து இதான் வெப் பேஜ்னு வச்சுக்கோங்க.
இந்த ஏபிஐ கால் பண்றதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்குப்பா. there are two ways to do this API calls. There are two ways. First, way one. ஃபர்ஸ்ட் ஏபிஐ கால் இங்கே பண்ணிருது. நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல நீங்க ஒயிட் ஸ்கிரீன் பார்த்துருப்பீங்க. பேஜை போனோடனே ஒயிட் ஸ்கிரீன் வரும், கரெக்டுங்களா? அண்ட் இந்த ஏபிஐ கால் இஸ் அன் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஏபிஐ வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட்ல இருந்து ஒரு கிளைண்ட் ரிக்வஸ்ட் போகணும் சர்வருக்கு, சர்வர் ஏதாவது டேட்டா வேணும்னா பேக் ஹேண்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும், திரும்பி அந்த டேட்டா சர்வருக்கு வரணும், சர்வர்ல இருந்து நம்மளுக்கு என்ன வரணும்? ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு டேட்டா வரணும், கரெக்டா? ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆகும்னு வச்சுக்கலாம்ப்பா. 1லேருந்து ஒரு 3 செகண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இட் இஸ் டைம் தானே. ஆக்சுவலா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆச்சுன்னா அப்படின்னாலுமே மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் சொல்றேன், யூசர் பஸ்போனால இருந்து சொல்றேன், ஓகேங்களா? நீங்களே ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு வெப்சைட் லோட் ஆனா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ், கரெக்டா? ஏன்னா யூசர்னால அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, they'll close it. So when you show that white screen, first option சொல்றேன், ஃபர்ஸ்ட் இங்கே ஏபிஐ கால் பண்றது, ஓகேங்களா? ஒயிட் கலர் ஸ்கிரீன் வரும், ஒரு லோடிங் வந்து பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஒரு லோடிங் இண்டிகேட்டர் லோடிங் சுத்திக்கிட்டே இருக்கும். தென் டேட்டாஸ் எல்லாம் வந்தோடனே இங்கே டேட்டாஸை ரெண்டர் பண்றது. ஆல் த டேட்டாஸ் வில் கம் ஹியர். இங்கே டேட்டாஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணி சும்மா கார்டா வர மாதிரி வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? வெப்சைட் வந்து லோட் பண்றது, இங்கே டேட்டா வந்துடும், ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வே 2பா. வே 2 நல்லா பாருங்க. ஏபிஐ கால் நம்ம அப்புறம் பண்ண போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஒரு செகண்ட் லோடு வந்தோடனே, வெப்சைட் அவங்க லான்ச் பண்ண உடனே instead of showing loading screen, they'll show some effect. காம்பனண்ட்டை ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? இதை இந்த மாதிரி காம்பனண்ட்டை ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணிடுவாங்க. ரெண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் they'll make an API கால். இந்த இடத்துல தெரியுதுங்களா? அந்த ஸ்கிரீன் இங்க வந்துகிட்டே இருக்கும், சேம் ஸ்கிரீனை வில் கம் ஹியர். ஆர் இந்த லோடிங் ஸ்கிரீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க ஏபிஐ கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க டேட்டாஸ் வரும். இது செகண்ட் வே. ஃபர்ஸ்ட் வே என்னது? யூசர் வந்த உடனே ஏபிஐ கால் பண்ணி லோடிங் ஸ்கிரீன் கொடுத்துட்டு டேட்டா போடுறது. செகண்ட் என்னது? நீங்க வந்து லோடிங் ஸ்கிரீன்லாம் காட்டாம இன்ஸ்டட் இல் ஃபர்ஸ்ட் ரெண்டர் த காம்பனண்ட். ஒரு காம்பனண்ட் ஏதாவது ஒரு டம்மி காம்பனண்ட், இந்த மாதிரி இது பேர் ஷிம்மர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா? திஸ் இஸ் கால்ட் ஷிம்மரா. இது மாதிரி ஒரு எஃபெக்ட் காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? they'll do this API call, get this data. புரியுதுங்களா? அப்ப எப்படி நான் ஒரு காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ண அப்புறம் ஒரு செர்டைன் லாஜிக் ஏபிஐ காலா இருக்கட்டும், ஒரு எனிதிங், ஓகேங்களா? அது எப்படி பண்றதுன்னா யூசிங் திஸ் மெத்தட். என்ன மெத்தட்? யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற அந்த மெத்தட் வச்சு என்ன பண்ண முடியும்? காம்பனண்ட் ரெண்டர் ஆகின அப்புறம் ஒரு செர்டைன் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த யூஸ் எஃபெக்டோட ஃப்ளோ வந்து பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் இப்போ ஏபிஐ காலோட சினாரியோ சொல்லியிருக்கேன்ப்பா, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் எஃபெக்ட்குள்ள இருந்து அப்புறம் வரலாம், இந்த கீழே வர்றது எல்லாமே வருவோம். ஃபர்ஸ்ட் வில் டேக் அ நியூ காம்பனண்ட் ஃபார் மேபி கார்டு. கார்ட்ஸ் சும்மா வச்சுக்கலாம். வில் கீப் சம்திங் லைக் கார்டு டாட் சாரி ஓகேங்களா? So you have something called RFIC. So sorry, you should not use this shortcut, ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னா கான்ஸ்ட் கார்டு
இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் கலி க்ளோஸ் கலி. கிளியருங்களா? அண்ட் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த கேர்லி பார்த்தோன்னே என்ன வரணும் அடுத்த செகண்ட், யூ ஹவ் டு கெட் திஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டன். கோயிங் டு ரிட்டர்ன் சம்திங் லைக் your paragraphல component. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார்டு. கிளியருங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், we are going to render it. எங்க? இங்க. ஸோ கார்டு வருதுன்னு பார்ப்போமா? கிளியரா? இப்ப let me now use this use effect. யூஸ் எஃபெக்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு மெத்தட். நான் டெவலப் பண்ணல, நீங்க டெவலப் பண்ணல, யார் டெவலப் பண்ணது? இட் இஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ். கிளியருங்களா? ஏன்னா அங்கிருந்தா வருது பாருங்க யூஸ் எஃபெக்ட். ஓகேங்களா? அண்ட் இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு லாஜிக்கு இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகுன அப்புறம். ஓகேங்களா? ரெண்டர் மீன்ஸ் ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ரிட்டர்ன் பண்ண அப்புறம் அந்த லாஜிக் இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு தான் யூஸ் எஃபெக்ட். இந்த யூஸ் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் டேக் டூ ஆர்குமெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? இட்ஸ் அ கால் பேக் ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஆர்குமெண்ட் பத்தி நான் சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பத்தி பார்க்கலாம். இங்க நான் ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக் பண்றேன். கன்சோல் டாட் லாக் யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படின்றத போடுறேன். கிளியருங்களா? let us go check it in our website. we'll delete all this. தெரியுதுங்களா? இப்படி வந்துருது. பட் ஒரிஜினல் நம்ம வந்து கோட் எக்ஸிகியூஷன் போய் பார்க்கலாமா? டீபக்கர்ல போயிட்டு we'll go to the debugger, we'll go to the source components card.jsx. இதான் ஒரிஜினல் ஃபைல். இங்க வந்து நான் இங்க ஒரு டீபக்கர் ஆட் பண்றேன்ப்பா. ஓகேங்களா? அண்ட் இங்க ஒரு டீபக்கர். கிளியருங்களா? சரி, நான் மேபி இன்னும் ரெண்டு லைன் ஆட் பண்றேன். console.log பிஃபோர் யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு லைன் ஆட் பண்றேன். கிளியருங்களா? இது console.log ஆஃப்டர் யூஸ் எஃபெக்ட் அப்படின்றதே ஒரு லைன் ஆட் பண்றேன். கிளியரா? So I'll again add debuggers. இங்க ஒரு டீபக்கர், இங்க ஒரு டீபக்கர், இங்க ஒரு டீபக்கர். மொத்தம் 4 டீபக்கர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது காம்பனன்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, யூஸ் எஃபெக்ட் முன்னாடி, யூஸ் எஃபெக்ட் குள்ள. இப்போ எக்ஸிகியூஷன் பார்க்கலாமா? டிஃபால்ட்டா பாருங்க நாட் ரெண்டட் வருதா? நாட் ரெண்டட்னா எங்க இருக்கு நம்ம கோடு? index.html கோட் இப்பதான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இன்னும் ஸ்கிரிப்டே லோட் ஆகல. ஓகேங்களா? இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள போக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலா ப்ளே கொடுத்தாரும். ஓகே, மேபி I'll do it from first. இங்க பாருங்க எதுவுமே கிடையாதுப்பா இந்த இடத்துல. ஓகே, கோட் வந்து வந்துருச்சு பாருங்க, இங்க வந்துருச்சு. இன்னும் காம்பனன்ட் ரெண்டர் ஆகலப்பா, இன்னும் காம்பனன்ட் ரெண்டர் ஆகல. கோட்ல எங்க இருக்கு? go to debugger. தெரியுதுங்களா? ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க. சாரி, ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. இங்க இருக்கு, இந்த லைன் நம்பர் 5ல இருக்கு. கன்சோல போய் பார்க்கலாமா? see before use effect அப்படின்னா I'll close all this. இன்னும் பாருங்க, இப்போ இந்த லைன்ல இருந்து நாட் ரெண்டர் தான் இருக்கு. ஸ்கிரீன்ல பாருங்க, இன்னும் நாட் ரெண்டர் தான் இருக்கு.
இங்கேருந்து இந்த மாடியூல்குள்ள வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு என்னத்தை ரெண்டர் பண்ணணும் இருந்திருக்கு, இட் இஸ் கோயிங் டு ரெண்டர் கார்டு காம்பனன்ட். இப்போ இதுக்குள்ள இந்த லைன் நம்பர் 5ல இருக்கு. செக் பண்றதுக்கு கன்சோல்ல போய் பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 5. எப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீன் வரும், இங்கே கண்டென்ட் எப்போ வரும், லைன் நம்பர் 13க்கு போனாதான். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் டாப் டு பாட்டம் தானே. அப்போ லைன் நம்பர் 7க்குள்ள போய் யூஸ் எஃபெக்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்ல. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், யூஸ் எஃபெக்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கான ப்ரூஃப் டீபகர் போலாம். see I'm just playing it. இப்போ பாருங்க லைன் நம்பர் 11க்கு வந்துருச்சு, தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இன்னும் அந்த லைனுக்கு போல டிமகர்ல இருக்கு. see யூஸ் எஃபெக்ட் குள்ள போயிருந்துச்சுன்னா என்ன இருக்கும், யூஸ் எஃபெக்ட் கால்டு வந்திருக்குமா? அப்ப என்ன ஆச்சு, இன்னும் கால் ஆகல. இப்போ எந்த லைன்ல இருக்கு, இங்க இருக்கு. நெக்ஸ்ட் லைன் நம்பர் 11 பா, நல்லா பாருங்க, லைன் நம்பர் 11, லைன் நம்பர் 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டீபகர் ப்ளே பண்றேன். see காம்போனன்ட் ரெண்டட் இன்னுமே வரல பாருங்க. பட் காம்போனன்ட் ரெண்டர் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? கார்ட் காம்போனன்ட் காட் ரெண்டட். நெக்ஸ்ட் இப்போ எங்க போகும், நெக்ஸ்ட் இங்க இருந்து it will go to the line number 7. it will go to the line number 7. தெரியுதுங்களா? உள்ள போய் லைன் நம்பர் 7 குள்ள போனோனே என்ன ஆகும், கால் பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கால் பேக் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு, திஸ் யூஸ் எஃபெக்ட் கால்ட் இருக்கு. கிளியரா ஃப்ளோ? அப்ப இந்த யூஸ் எஃபெக்ட் எப்ப எக்ஸிக்யூட் ஆகுது, எப்ப காம்போனன்ட் ரெண்டர் ஆகி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் இந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். எல்லாருக்குமே கிளியராப்பா? சின்ன தம்ஸ் அப், புரியுதுங்களா? சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும்னா ஆஃப்டர் காம்போனன்ட் ரெண்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான்ப்பா ஃப்ளோ ஆஃப் யூஸ் எஃபெக்ட். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன லாஜிக் நீங்க காம்போனன்ட் ரெண்டர் பண்ண அப்புறம் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன லாஜிக் நாங்க ரெண்டர் பண்ணணும் அப்படின்ற போது ஒரு கொஸ்டின் வரும்போது தான், ஓகேங்களா, அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு தேர் கேன் பி சம் டாம் மேனிப்புலேஷன்ஸ். ஓகேங்களா? பட் டைரக்ட் டாம் மேனிப்புலேஷன்ஸ் இருக்காதுப்பா. ஓகேங்களா? சம் கஸ்டம் மூவ்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து யூ ஹேவ் டாம் மேனிப்புலேஷன்ஸ். டைரக்டா இருக்காது, டைரக்ட் டாம் மேனிப்புலேஷன்ஸ் இருக்காது. ஏபிஐ கால்ஸ் தான் மோஸ்ட். நீங்க வந்து யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேபி இன் யோர் கரியர் மேபி 90% நீங்க ஏபிஐ கால்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? 10% வந்து தேர் இஸ் லாட் ஆஃப் யூஸ் கேசஸ் இருக்கு. ஓகேங்களா? சில காம்போனன்ட்ஸ் பண்ணும்போது, இந்த கஸ்டம் காம்போனன்ட் டிசைன் பண்ணும்போது தே வில் யூஸ் எஃபெக்ட். அது நிறைய யூஸ் கேசஸ்ல வரும். ஓகேங்களா? பட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஏபிஐ கால்ஸ். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏபிஐ கால்ஸ்னாலே யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எப்படி ஒரு ஏபிஐ கால் பண்றது பார்க்கலாமா? எக்ஸாக்டா இந்த சினாரியோ நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, தெரியுதுங்களா? சரி, ஒரு காம்போனன்ட் ரெண்டர் ஆயிடுச்சு, டேட்டா வந்த அப்புறம் ரெண்டர் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ எப்படி பண்றாங்க இவங்க, செகண்ட் வே பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டம்மி இது ஷோ பண்றாங்க அண்ட் ஏபிஐ கால் பண்றாங்க. தென் தே ஆர் கெட்டிங் திஸ் டேட்டா. டேட்டா வந்தோடனே காம்போனன்ட்டை ரெண்டர் பண்றாங்க திரும்பியும். இது மாதிரி எப்படி பண்றது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஐ யூஸ் டம்மி ஜேசான் டேட்டா அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட ஏபிஐஸ் இல்லை, ஸோ தட் வில் யூஸ் திஸ் மேபி லைக் ஓகே, இது யூஸ் பண்ணிக்கலாமா? இது ஒரு ஏபிஐ தான்ப்பா. இந்த ஏபிஐஸ்ல இருந்து என்ன வரப்போகுது, டேட்டாஸ் வரப்போகுது. இதுதான் டேட்டாஸ், தெரியுதுங்களா? நான் சொன்னல, இல்லைன்னா உங்களுக்கு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்பா. வெப்சைட் என்ன லோட் ஆகிட்டு இருக்கும், ஏபிஐ கால் பண்றது சென் அசிங்க்ரனஸ் ப்ராசஸ் சொன்னேன்னா மேபி 5 minutes ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இந்த டேட்டா வரது பேக்எண்ட்ல இருந்து 5 minutesக்கு ஒயிட் ஸ்கிரீன் தெரிஞ்சா ஓகேவா? நீங்க www.swiggy.com போடுறீங்க, 5 நிமிஷத்துக்கு ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் பிளாங்கா வந்துச்சுன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. கரெக்டா? ஸோ தட் யூசருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு டம்மியா அட்லீஸ்ட் இங்கே வந்து இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத சொல்லி நீங்கள் ஒரு ரெண்டர் பண்ணிட்டீங்க அந்த காம்பனண்ட்டை அப்படின்னா
இட் வில் பி ஈஸி ஃபார் தம். டேட்டா ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்ல வந்தா கூட ஓகே, தில் வெயிட். ஏன் ஷிம்மர் காட்டணும், நான் இந்த இடத்துல லோடிங்கை காட்டிக்கலாமே அப்படின்னு கேட்டா, இட்ஸ் அன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. அதான் யூசர் பர்சனோனான்னு சொன்னேன் ஓகேங்களா, பெட்டர் யூஎக்ஸ் ஓகேங்களா. ஸோ டக்குன்னு அந்த டேட்டா வரதுக்கு பதிலாக அந்த யூசருக்கு வந்து ஒரு சின்ன அந்த எஃபெக்ட் காட்டிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து சுவிட்ச் ஆகாது. புரியுதுங்களா? ஓகே, இங்க வந்து இந்த ஷேப்ல ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்றது மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ டக்குன்னு இந்த மாதிரி வந்தால் தே வில் அக்செப்ட். அது எல்லாமே யூஎக்ஸ் பொறுத்து தான். நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம், நீங்கள் லோடிங் ஸ்க்ரீன் கூட காட்டிக்கலாம்ப்பா. பட் எப்படி ஏபிஐ கால் பண்றீங்க அப்படின்றது தான் இருக்கு. கிளியரா? சரி, ஓகே, நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸோ இந்த ஏபிஐ எடுத்துக்கலாம்ப்பா. வில் டேக் திஸ் ஏபிஐ. ஏபிஐ கால் பண்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. One is using fetch method or Axios. நம்ம யூஸ் பண்ணோம் தானே, நம்ம எது யூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா? ஃபெச் ஆக்சியோஸா முன்னாடி செஷன்ஸ்ல? ஐ திங்க் ஃபெச் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, யூ ஆர் ஃபெமிலியரைஸ் வித் ஃபெச், கரெக்ட்டுங்களா? நம்ம ஆக்சியோஸ்குள்ள போகலாம். there are lot of concepts இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆக்சியோஸ்ல. யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா இன்டர்செப்டார்ஸ், மிடில்வேர் கான்செப்ட்ஸ் என்ன ஆக்சியோஸ்? சரி, ஓகே 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 ஓகே, நம்ம அதை பத்தி பார்க்கலாம்ப்பா. ஆக்சியோஸ்ல லைக் டோக்கன் ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஆக்சுவலாக மிடில் வேர்ஸ் ஓகேங்களா. ஆக்சிஸ் எக்ஸ்டர்னலாக ஃபெச்சுக்கும் ஆக்சிஸும் இருக்க டிஃபரன்ஸே வந்து மிடில் வேர்ஸ் தான். அவங்க இன்டர்செப்ட் டாக்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இன்டர்செப்டார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. அண்ட் சொல்ல கஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் நோ வில் டூ இட் வித் ஃபெச்சா ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபெச்சை வந்து ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ ஃபெச் டேட்டா அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த மெத்தட் எழுதலாமா, கான்ஸ்ட் ஃபெச் டேட்டா ஈக்குவல் டு ஒரு ஓப்பன் கர்லி ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், எரர் ஹேண்ட்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹேவ் டு புட் ட்ரை கேட்ச். ட்ரை இருந்துச்சுன்னா கேட்ச் இருக்கணும், கேட்சுக்கு நிச்சயமா எரர் இருக்கணும் ஓகேங்களா. console.log இப்போ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, சாரிப்பா. ஸோ நியூர் வே யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு நியூர் வே என்னது, ஃபெச் வந்து இட்ஸ் அன் சிங்க்ரனஸா அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனா? இட்ஸ் அன் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன், கரெக்டா? இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணப்பா, யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜாவாஸ்கிரிப்ட் டே 5ல நம்ம டீடைலா இதை பார்த்தோம். இட் வில் ரிட்டர்ன் as a promise. சூப்பர். எப்படி ஹேண்டில் பண்றது? there are 2 ஆப்ஷன்ஸ், கரெக்ட்டுங்களா? ஒன்னு மாடர்ன் அப்ரோச், ஒன்னு ஓல்டர் அப்ரோச். மாடர்ன் சின்டாக்ஸ் என்னதுப்பா to handle promises? சூப்பர், async await, கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க என்ன பண்ணணும், we have to add a await. await ஆட் பண்ணா என்ன வேர்டு பார்க்கணும், அந்த மெத்தட் என்னவா இருக்கணும், the method should be async. சூப்பர், கிளியருங்களா? அண்ட் இதுல டேட்டா வந்துருமா, எஸ் ஆர் நோ? இதுல டேட்டா வருமா, ஞாபகம் வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இங்க டேட்டா வந்துருமா? நோ, கரெக்ட்டுங்களா? என்ன பண்ணணும், இன்னும் ஒரு லைன் பண்ணணும்ப்பா, கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். என்ன லைன்? கரெக்ட், ஜேசன் வராது. ஜேசன் வர வைக்க நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லா சொல்லுங்க பார்ப்போம். இங்க கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு, நான் எப்படி பண்ணணும், இப்போ நம்ம தான் அவைட் யூஸ் பண்றோம்ல. ஓகே, சூப்பர். இட் should be response டாட்
JSON கரெக்ட்டுங்களா? அண்ட் இந்த மெத்தட் என்னது? இட் இஸ் அன் சூப்பர் response.json. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வி ஹவ் டு புட் await. கரெக்ட்டுங்களா? டேட்டால தான் டேட்டா வரும். ஸோ பாருங்க டேட்டா வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஐ வில் ஸ்டாப் திஸ் டீபக்கர். தெரியுங்களா? டேட்டா வந்திருக்கு பாத்தீங்களா ரெசிபிஸ்க்குள்ள. ஆரியாஸ் ஆப்ஜெக்ட் வருது பாருங்கப்பா. புரியுதுங்களா? சரி, ஆஃப்டர் ஏபிஐ கால் யூஸ் கால்ல இந்த கால் ஆனோடனே இந்த டேட்டாஸ்லாம் கால் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கப்பா, டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க. திரும்ப எகைன் ரீலோட் பண்ணும்போது அந்த யூஸ் எஃபெக்ட் கால் வந்து திரும்ப ரெண்டர் ஆகுமா? ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம திரும்பி இது பண்ணா கால் ஆகும். ஏன்னா நம்ம டிபெண்டன்சி ஆரியில எதுவும் போடல. கால் ஆகுமா? யா திரும்பி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணா திரும்பி கால் ஆகும். நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. நீ ஏன் கால் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டாவது ஆர்குமெண்ட் பத்தி உங்களுக்கு சொல்றேன்ப்பா. சரிங்களா? ஓகே, இது இருக்கட்டும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா there is something called dependency arrayப்பா. இந்த மாதிரி ஒரு பிராக்கெட். ஓகேங்களா? when you put empty dependency array அப்படின்னா ஒன்னு மீனிங் என்னன்னா ஒரே ஒரு தடவை கால் பண்ணுங்க அப்படின்ற சொல்றதுதான். புரியுதுங்களா? காம்பனண்ட் எத்தனை தடவை வேணா ரீஃப்ரெஷ் ஆகலாம், எத்தனை தடவை வேணா நீங்களே எது வேணா பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலா காம்பனண்ட்டை மவுண்ட் பண்ணும்போது மட்டும் இனிஷியலா ரெண்டர் ஆகுது தெரியுங்களா? இந்த காம்பனண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டர் ஆகும்ல, அப்போ ஒரே ஒரு தடவை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும்? எம்டி டிபெண்டன்சி அரே போடணும். when there is no empty dependency array, infinite amount of times காம்பனண்ட் எத்தனை தடவை வந்து கால் ஆகுதோ திரும்பி ரிஃப்ரெஷ் ஆகுதோ என்ன ஆகும்? இந்த யூஸ் எஃபெக்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் சேம் ஆர்டர் தான். இனிஷியலா கால் ஆகாது. இங்க டாப் டு பாட்டம் இதெல்லாம் இது முடிஞ்சிடும். இது முடிச்ச உடனே இங்க வந்து கால் ஆகும். இப்போ எப்படி ஆகும்னு பாருங்களேன். சரி, ஆக்சுவலா இங்க உங்களுக்கு இப்படி காட்டும். பட் எப்படி ஷோ பண்றது? சரி, நான் ஒரு யூஸ் கேஸோட சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த டிபெண்டன்சி அரே இருக்கட்டும். நான் செட்டர் ஃபங்க்ஷன் வச்சு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகேங்களா? அந்த யூஸ் கேஸ்க்கு வந்துடலாம். பிஃபோர் தட் அந்த ஏபிஐ கால் மட்டும் முடிச்சிடலாம்ப்பா. ஏபிஐ கால் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு சினாரி எப்படி கிரியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் அந்த ஷிம்மர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து எப்படி பண்றது அப்படின்றது, டேட்டாஸ் எப்படி இது பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஸ்டேட் வேணும்ப்பா. யூ நீட் 2 states. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னது? இந்த லோடிங்கை காட்டுறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இஸ் லோடிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்டும். புரியுதுங்களா? ரெண்டு ஸ்டேட் நிச்சயமா தேவைப்படும் ஃபார் திஸ் யூஸ் கேஸ். ஸோ ரெண்டு ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டா இஸ் லோடிங் கமா set is loading is equal to use state. கிளியருங்களா? இது வந்து எப்பயுமே is loading வந்து false ஆயிடும். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும் நம்மளுக்கு? டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம். டேட்டாஸை செட் டேட்டா. கிளியருங்களா? சுக்கமா செட் டேட்டா இல்லை எம்டி அரே. கிளியருங்களா? ரெண்டு விஷயம். எப்பயுமே இந்த செட் இது ஏபிஐ கால் நடக்க போகுது இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வில் ஜஸ்ட் மேக் செட் இஸ் லோடிங் டு ட்ரூ. அப்போ என்ன ஆயிடும்? இங்க
இது ட்ரூ ஆயிடும். நெக்ஸ்ட் இது ஏபிஐ கால் நடந்து முடிஞ்சோடனே, ஓகேங்களா, ஸோ நடந்து முடியுது, இல்லை எரர் ஏதோ வருது, ஏதோ ஒரு விஷயம் நடந்து ஃபைனலின்ற ஒரு இது இருக்கும். இது எப்படியா இருந்தாலும் ஒரு தடவை கால் ஆகிடும்ப்பா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இங்கேயோ இல்லை இங்கேயோ வந்து கால் ஆகிடும். ஓகேங்களா, கோயிங் டு மேக் செட் இஸ் லோடிங் டு ஃபால்ஸ் அகேன். ஏன் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. தென் இந்த இடத்துல கன்சோல் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to set the data. set the data. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், we are just going to set the data. கிளியருங்களா? இதில் இந்த டேட்டாக்குள்ள கன்சோல் லாக் பண்ணீங்கன்னா சி டேட்டாக்குள்ள அந்த ரெசிபீஸ் வா தெரியுதுங்களா, இதுதான் அரே தெரியுதுங்களா. ஸோ டேட்டா டாட் ரெசிபீஸ் இதுதான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போடணும். இஃப் நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கண்டிஷன் ரெண்டரிங் போட்டு, பட் இப்போதைக்கு இஸ் லோடிங் ட்ரூவாக இருக்க வரைக்கும் எதை ரிட்டர்ன் பண்ணு, இப்போதைக்கு ஷிம்மர்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணல, இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு லோடிங் அப்படின்றது போட்டுக்கோங்க. கிளியரா? எல்ஸில் ஜஸ்ட் ரெண்டர் ரிட்டர்னு சும்மா இப்போதைக்கு நான் ஒரு பேராகிராஃப்ல இது பண்ணிக்கிறேன். ஜேசன் டாட் இல்லை மேப் கூட பண்ணிக்கலாம். சரி ஓகே, இல்லை ஸ்டிங்கிஃபை பண்ணிடலாம், இப்போதைக்கு டைம் இல்லை. ஸ்டிங்கிஃபை ஸ்டிங்கிஃபைல டேட்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் மேப் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. இப்போ பாருங்க, டீபகர் சரி. ஓகே, இங்க பாருங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம். என்னன்னு சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் ஒரு நிமிஷம் ஸ்டெப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, அது முன்னாடி இருந்தது. இது தெரியுங்களாப்பா? ஸோ நல்லா பாருங்க, லோடிங் வந்துட்டு வருதுங்களா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இஸ் லோடிங்க ஏபிஐ கால் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம், ட்ரூ பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ரெண்டர் ஆகும், புரியுதுங்களா? ஆஃப்டர் தட் நம்ம ஏபிஐ கால் முடிஞ்ச உடனே அதை ஃபால்ஸா மாத்திடுறோம். ஃபால்ஸா மாத்தினா என்ன ஆகும், டேட்டா வந்துடும் பில்ட் ரெண்டர். இந்த செட் ஐசோடிங்கிறது வந்து யூஸ்டேட்டா வச்சிருக்கிறதுக்கு பர்பஸ், அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. சொன்னாங்க ரியாக்ட்ல வந்து நம்ம நார்மல் வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, we have to use local state variable தான். இல்லை ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டா கூட நம்ம கொடுக்கலாம். டெக்ஸ்ட் மீன்ஸ் நீங்க எப்படி சொல்றீங்க? லைக் லோடிங்னு சொல்லிட்டு டிஃபரா வந்துட்டு அந்த இது இங்க டெக்ஸ்டா தானே வச்சிருக்கோம்.
அதான் கேக்குறேன். இப்போ வந்து நான் இது ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு டேக்குள்ள கூட லோடிங்னு கொடுக்கலாம். இல்லடி, நான் ஆனா இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ம், இது நம்ம இது காட்டுறோம், புரியுதுங்களா? அந்த ஸ்க்ரீன் காட்டுறோம். நம்ம இங்க லோடிங்கிற டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் மூலியமா தான் காட்டுறோம். இந்த ஏபிஐ கால் பண்றதுக்கு ஜஸ்ட் பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு நம்ம இது பண்றோம். இதை ரெண்டர் பண்ணுமா இல்லை இதை ரெண்டர் பண்ணுமா அப்படின்றது, புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் ஃபார் ஏபிஐ கால். பட் ஏபிஐ கால் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஓகேங்களா? அகெயின் பிஃபோர் தட் நம்ம முக்கியமான கான்செப்ட் இந்த இந்த டிபெண்டன்சி அரே பற்றி பார்க்கலாம்ப்பா, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஏபிஐ காலே விட்டுருங்கப்பா இப்போதைக்கு, ஓகேங்களா? ஜஸ்ட் லீவ் திஸ். ஐ எக்ஸ்பிளைன் யூ அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஹேவிங் சம்திங் கால் கான்ஸ்ட் கவுண்டர்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். ஏபிஐ கால் பற்றி இப்போ மறந்துடுங்க, நாளைக்கு பார்க்கலாம் அதை பற்றி. கான்ஸ்ட் செட் கவுண்டர் அப்படின்ற ஒரு வேல்யூ யூஸ் ஸ்டேட்டில் வேர் ஹேவிங் சம்திங் கால்டு 0. இனிஷியலாக வந்து 0 வச்சுட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? செட் கவுண்டரில் நம்ம கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1 அப்படின்றத பண்ண போகிறோம். நம்ம இங்கே கவுண்டரையும் கன்சோல் ஆஃப் பண்ணுறோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் இப்போ இந்த அறையெல்லாம் இல்லைப்பா. இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கமாண்ட் இஸ் ஆல்சோ, ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ரிட்டர்ன் லோடிங் அப்படின்ற ரீஃப்ரெஷ் தான். தெரியுதுங்களா? என்ன எதுவும் தெரியுதுங்களா? இட்ஸ் கெட்டிங் ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கு. என்ன நடக்குது இங்க? ஏன் வந்து இவ்வளோ தூரம் ரீரெண்டர் ஆகுது? 0ல இருந்து அவ்வளோ செகண்ட்ல போயிடுச்சு பாருங்க. எவ்வளோ தூரம் ரீரெண்டர் ஆயிருக்கு? 80,000 கிட்ட 80,000 கிட்ட ரீரெண்டர் ஆயிருக்கு. இது எப்படி சீட்ல யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த செட்டர் ஃபங்க்ஷன் ஆகும்போது நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு கோட் மாதிரி. ரியாக்ட் வந்து என்ன பண்ணும்? டிஃபால்ட் பிஹேவியர் whenever the செட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது, எனிபடி காம்பனன்ட் ரீரவுண்டர். காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும்? காம்பனன்ட் ரீரெண்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி ரெண்டர் ஆகுது, இங்கே டாப் டு பாட்டம் இப்படி வரும், ரெண்டர் ஆகி முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். இந்த செட் இது வந்து என்ன பண்ணும்? ஒரு செயின் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண பாருங்களேன். இது என்ன பண்ணும்? அகைன் ரீரெண்டர் பண்ண வைக்கும் காம்போனன்ட்டை. ரீரெண்டர் த காம்போனன்ட். தெரியுதுங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ இந்த இது என்ன ஆகும்? ரீரெண்டர் ஆச்சுன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரும், ரெண்டர் ஆகும், திரும்பி என்ன ஆகும்? இது வரும். இது வந்தோடனே என்ன ஆகும்? செட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே திரும்பி காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து என்ன ஆகும்? இந்த யூஸர் கால் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் டாப் டு பாட்டம் ரெண்டர் ஆகுது, யூஸர் கால் ஆகுது. இதை செட் பண்ணனே என்ன ஆகும்? திரும்பி காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும். ஸோ அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கே வந்துடும், திரும்பி இதுக்குள்ள வந்து திரும்பி ரீரெண்டர். கிளியராப்பா இது? ஸோ எப்பவுமே வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் தான் ரெண்டர் ஆகும். ஆமா, நான் தானே உங்களுக்கு ஃப்ளோலிங் காட்டினேன் ஓகே. அண்ட் டீபக்கர் மோட்ல. ஓகே தானே? அதான் ஆர்டர். ஓகே, ஜஸ்ட் கிளாரிட்டி. ஓகே, அதுதான் ஆர்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் ரீரெண்டர் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ மேபி ஐ ரீஃப்ரெஷ் இட். ஐ ஸ்டாப் திஸ். ரீஃப்ரெஷ் இட். ஓகே ஓகே, ஸ்டக்கே ஆயிடுச்சு போலயே. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. Give me a second.
ஸோ ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். சரி இப்போ பாருங்க, நான் திரும்பி கன்சோல் லாக்ல காட்டுறேன். தெரியுதுங்களா? அது ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும்பா. இது எப்படி ஸ்டாப் பண்றது? எனக்கு வந்து காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகும் போது மட்டும்தான் எனக்கு யூஸ் எஃபெக்ட் கால் ஆகணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? யூ ஹேவ் டு ஆட் சம்திங் கால் செகண்ட் ஆர்குமெண்ட். என்னது? இட்ஸ் கால் டிபெண்டன்சி அரே. தெரியுதுங்களா? லிஸ்ட் சொல்லுவாங்க, அரே சொல்லுவாங்க, ரெண்டும் சேம் தான்ப்பா. இட் இஸ் கால் டிபெண்டன்சி அரே. எம்டியா போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதை நான் இப்படி கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதுங்களா? I delete all this. ஒரே ஒரு தடவை தான் கால் ஆயிருக்கு. This is clear? உங்களுக்கு கவுண்டர் வேலையை பார்க்கணும், இதுக்குள்ள போடாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா போனோம்னா இதுவுமே ஒரு அசிங்க ஆப்ரேஷன். கன்சோலாக்க அதுக்கு முன்னாடியே இதுவாயிடும் ஆக்சுவலா. அது அது விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. தெரியுதுங்களா? ஒரே ஒரு தடவை 0ல இருந்து 1 ஆயிருக்கு, அவ்வளவுதான். எத்தனை தடவை நீங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் இட் will not be executed. எந்த எக்ஸிக்யூட்டே ஆகாது, சேம் வேல்யூ தான் இருக்கு. தெரியுதுங்களா? மாறவே இல்லை 2 இது ஓகேங்களாப்பா எல்லாருக்குமே? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? டிபெண்டன்சி அரே கான்செப்ட். ஸோ எவ்ரி டைம் மோஸ்டா யூ ஹேவ் டு யூஸ் டிபெண்டன்சி அரே வர மாதிரி தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆனால் போதாது, எனக்கு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ்ல ஒரு தடவை மட்டும் எனக்கு திரும்பி வந்து கால் ஆகணும் இது அப்படின்னா நீங்க கண்டிஷன்ஸ் இங்க கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? எப்பெல்லாம் இது ரீட்ரிகர் பண்ணணும் அப்படின்றது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இஸ் லோடிங் மாறும் போதெல்லாம் இது கால் ஆகணும் திரும்பி. புரியுதுங்களா? இஸ் லோடிங் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு என்னன்னா இந்த யூசருக்கு திரும்பி செட் ஆகும், திரும்பி இது ஆகணும் அப்படின்னா அது கால் ஆகும். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஐ கீப் சம். சொல்லுங்க சார். எப்படி நம்ம ஜஸ்ட் அரே மட்டும் மென்ஷன் பண்றதுனால இப்போ அது ஸ்டார்ட் பண்ணுங்க. யூஸ் எஃபெக்ட் எப்படி புரியல? திரும்ப திரும்ப அது ரெண்டர் ஆகாம அந்த அரே நம்ம டிபெண்டன்சி அரே மென்ஷன் பண்றோம், அது எப்படி அதை ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இல்ல ரொம்ப இன்டெப்தா போக வேணாம், ஜஸ்ட் இந்த அரே மென்ஷன் பண்ணீங்கன்னா அது ஒரு தடவை ரெண்டர் ஆகும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. இப்போ செட்டப் ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து யூஐ அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்ல. அப்போ இது ரீரெண்டர், இதுவும் சேர்ந்து ரீரெண்டர் ஆகுமா? இல்ல நான் சொன்னேன்ல, அது அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? அது சொன்னேன். இப்போ நீங்க இங்கேயே வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே, fetch data அப்படின்னா லைக் இதுக்குள்ள நீங்க எத்தனை வேணா கால் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகி என்ன ஆகும்? fetch ஃபங்க்ஷன் வந்து ஒரு தடவை கால் ஆகும், அவ்வளவுதான். ஒன்லி ஒன் டைம். ஸோ அப்போ நம்ம ஒரு தடவை இப்போ டேட்டாவை மாத்திட்டு இருக்கும்போதோ ஒரு யூஐ மாத்திட்டு இருக்கும்போதோ அது ரெண்டர் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க டேட்டா மாத்தும் போது நீங்க ரெண்டர் ஆகாது, நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணணும் மேனுவலா. வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணாதான் ரெண்டர் ஆகும் திரும்பி. ஓகே. பட் ஒரே ஒரு தடவை தான் கால் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு தடவை வந்து எனக்கு இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், மீதியெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கவர் பண்ணலாம் டுமாரோ. ஓகேங்களா? இந்த லாட் ஆஃப் ரூல்ஸ், நிறைய விஷயங்கள், இந்த ஏபிஐ கால்ஸ் இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ரவுட்டர் டாம் மோஸ்ட்டாக கவர் பண்ணிடலாம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த செட்டர் இது மாறும் போது எனக்கு வந்து ஒரு தடவை கால் பண்ணி விடுங்க, ஒரு தடவை மட்டும் இதை இது பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பட்டன் வச்சுக்கலாமே. பட்டன் வச்சுட்டு சும்மா கால்னு வச்சுக்கிறேன். இப்போ ஆன் கிளிக் just going to call this setter function. Set is loading. சும்மா ட்ரூ ஃபால்ஸ் ஏதாவது ஒன்று மாற்றி விடுங்களேன் சும்மா. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? இதோட வேரியபிளோட ஸ்டேட் மாறும் போது ட்ரூல ஃபால்ஸ்ல இருந்து ட்ரூவா மாறுச்சுன்னா இது ஒரு திரும்பி ஒரு தடவை கால் ஆகும்.
இப்போ பாருங்க. ஓ ஓ ஓ ஓகே ஓகே ஒரு நிமிஷம். ஆஹா, தெரியுதுங்களா? ஒரு தடவை அதை கிளிக் பண்ணும்போது திரும்பி 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் சம் கண்டிஷன்ஸ். இந்த ஸ்டேட் மாறும்போது இது மாறும்போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எம்டி அவுட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரே ஒரு தடவை தான், ஒன்லி ஒன்ஸ். இஸ் கிளியரா யூஸ் எஃபெக்ட்? சரி ஓகே. இன்னைக்கு ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. யூஸ் எஃபெக்ட்னா என்ன, அது எப்படி அந்த ஃப்ளோ வருது அப்படின்ற மாதிரி மட்டும் கிளியரா அந்த டாப் டு பாட்டம் போகும்போது ரெண்டர் ஆகின அப்புறம் யூஸ் கால் ஆகும் அப்படின்றது புரியுதுங்களா? அந்த ஃப்ளோ கிளியர் தானே எல்லாருக்குமே? சரி ஓகேப்பா. அந்த ஃப்ளோ கிளியர்னா ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டுமாரோ வில் அகைன் ஸ்டார்ட் திஸ் யூஸ் எஃபெக்ட் அண்ட் வில் கம்ப்ளீட் ஆல் திஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் அண்ட் 2 ரவுட்டர் டாம் வந்து பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? ரவுட்டிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் ரவுட்டிங்க அதையும் நாளைக்கு கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? வில் சி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஜஸ்ட் வெயிட். வில் டேக் அப் யுவர் அட்டெண்டன்ஸ். இன்னொரு 20 மினிட்ஸ் இருந்தால் நம்ம முடிச்சிடலாம் இது. சரி ஓகே பரவாயில்ல. வில் கண்டினியூ டுமாரோ கிளாஸ்.